தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் நிர்வாகி ஒருவர் ஆற்றிய உரை பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. மேடையில் பேசிய அந்த நிர்வாகி ஒரு நகைச்சுவையான அறிமுகத்துடன் தனது பேச்சை தொடங்கி ஒரு சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரியை முன்வைத்திருக்காரு. மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்ட ஒரு ராஜ நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவரை ஒரு அதிசய புறாவின் முட்டை ஓட்டை வைத்து மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று வைத்தியர் கூறுகிறார். ராஜாவை காப்பாற்றுபவர்களுக்கு பொற்காசுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு சாதாரண மனிதன் உயரமான மற்றும் ஆபத்தான மரம் ஒன்றில் ஏறி முட்டைகளை எடுக்க முயற்சிக்கிறான். அந்த மரம் உடைந்த நிலையில் இருப்பதோடு அந்த விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்துள்ளது. அந்த மரம் ஏறுவதற்கு மிகவும் கடினமான இருந்த போதிலும் ராஜாவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது வறுமையை நீக்க கிடைக்கும் பொற்காசுகளுக்காகவும் அவன் மரத்தின் உச்சிக்கு சென்றிருக்கார். அங்கு வெறும் 3 முட்டைகள் மட்டுமே இருக்கின்றது. முதல் முட்டையை எடுத்துக்கொண்டு இறங்கும்போது அது கை தவறி விழுந்து உடைந்து விடுகிறது. மனம் தளராத அவன் மீண்டும் உச்சிக்கு சென்று 2வது முட்டையை எடுத்து வருகிறான். துரதிர்ஷ்டவசமாக பாதி தூரம் இறங்கும் போதே அந்த முட்டையும் கீழே விழுந்து விடுகிறது. இதனால மிகுந்த பதற்றமடைந்த அவன் இனி ஒரே ஒரு முட்டை தான் மிஞ்சியுள்ளது என்றும் இதை தவறவிட்டால் ராஜாவை காப்பாற்ற முடியாது என்றும் தனது குடும்பத்தின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்றும் அஞ்சுகிறான். கடைசி முயற்சியாக மிகவும் பக்குவமாகவும் கவனமாகவும் அந்த 3வது முட்டையை தனது உயிரை பணயம் வைத்து கீழே கொண்டு வந்து வைத்தியரிடம் ஒப்படைக்கிறான். வைத்தியர் அந்த முட்டையை வாங்கி மெதுவாக உடைத்து அதன் ஓட்டை மட்டுமே எடுத்து ராஜாவின் சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறான். அப்போதுதான் அந்த மனிதனுக்கு ஒரு உண்மை புரிகிறது. வைத்தியருக்கு தேவைப்பட்டது முட்டை ஓடு மட்டுமே. ஆனால் அதை முறையாக புரிந்து கொள்ளாமல் அவன் முழு முட்டையும் பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று பெரும் சிரமப்பட்டு 3 முறை மரத்தில் ஏறி தவித்துள்ளான். இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் பாடமாக அந்த நிர்வாகி செயல்வீரர் மத்தியில் முன்வைத்திருக்காரு. இந்த கதையின் வாயிலாக அவர் சொல்ல வந்த நீதி என்னவென்றால், ஒரு அமைப்பின் தலைமை அல்லது மேல்மட்ட நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். தலைமையின் கட்டளையை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்படுவது தேவையற்ற அலைச்சலையும் நேர விரயத்தையும் மன உளைச்சலையுமே கொடுக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி சிந்தனைகளுடன் செயல்படாமல் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகம் இடும் பணிகளை அதன் உட்பொருள் அறிந்து சரியாக செய்தாலே வெற்றியை மிக எளிதாக ஈட்ட முடியும் என்று அவர் வலியுறுத்தியிருக்காரு. நிர்வாகிகள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைத்து ஒரு கூட்டமாக இணைய வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. மக்களின் கருத்துக்களை திரட்டி அதன் மூலம் தலைவர்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தர வேண்டும் என்பதே செயல் வீரர்களின் நோக்கம் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்படும் போது எந்த ஒரு கடினமான இலக்கையும் சுலபமாக அடைந்து விடலாம். தலைமை எதிர்பார்ப்பது என்ன என்பதை உணர்ந்து செயல்படுவதே ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு என்பதை அந்த புறா முட்டை கதை மூலம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்காரு. தனது உரையின் இறுதியில் மிகுந்த உற்சாகத்துடன் பொலக்கட்டும், விசிலு நிலைக்கட்டும், விசிலு தெரிக்கட்டும், விசிலு ஆடட்டும், விசிலு என தமிழக வெற்றி கழகத்தின் புதிய சின்னமான விசில் குறித்து முழக்கமிட்டார். ஓங்குன கைகள் சின்னத்தில் இணையும், ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும் என்று கவித்துவமான வரிகளுடன் அவர் தனது பேச்சை நிறைவு செய்தபோது அரங்கமும் அதிரும். கையில் விசில் சத்தமும் கைத்தட்டலும் எழுந்தன. விஜய்க்கே குட்டி ஸ்டோரி சொன்ன அந்த நிர்வாகியின் துணிச்சலையும் அவர் சொல்ல வந்த அரசியல் செய்தியும் விஜய் சிரித்த முகத்துடன் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.